வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் Y டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 லைன் கீறிக்குங்க. Y ஷேப்பில் போடுறதால இப்படி Y ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா வரைஞ்சிட்டு போடணும்னு அவசியம் இல்லை. நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்படி வரைஞ்சிட்டு செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Y ஸ்டிச்சுக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துக்கணும். இழுத்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்படியே கீழ்ப்பக்கம் த்ரெட்டை தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுக்கணும். இழுக்கும்போது செகண்ட் லைனில் ஒரு நொட் மாதிரி கிடைக்கும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை இழுத்துக்கணும். பிறகு செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்படியே கீழ்ப்பக்கம் த்ரெட்டை தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுக்கணும். இழுத்துட்டு செகண்ட் லைனில் ஒரு நொட் மாதிரி கிடைக்கும். அப்படியே த்ரெட்டை ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்படித்தான் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி எண்ட் வரைக்கும் போடுங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல தான் நொட் போட்டு முடிக்கணும். சரி த்ரெட்டில் எப்படி Y டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடலான்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி 3 லைன் கீறிக்குங்க. கீறிட்டு Y ஷேப்லேயே இப்படி வரைஞ்சிக்குங்க. இனி நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துக்குங்க. இழுத்து செகண்ட் லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச். அப்படியே தேர்ட் லைனுக்கு நேராக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நேராக செகண்ட் லைன் பக்கம் இழுக்கணும். அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பிறகு அடுத்த Y ஸ்டிச்சோட செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு தேர்ட் லைன் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மேல் பக்கமாக இழுத்து ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி எண்ட் வரைக்கும் போடணும். சரி த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணினோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இதே மாதிரி எண்ட் வரைக்கும் போடுங்க. எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. எந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.